இன்று நாம் பேசப்போவது உலகின் மிக அழகான மற்றும் மனதை கவரும் ஒரு நாட்டை பற்றி. ஒரு முறை பார்த்தவர்கள் அனைவரும் அதன் காதலர்களாகி விடுவார்கள். குறிப்பாக அங்குள்ள விருந்தோம்பல் செய்யும் மக்களும் அழகான பெண்களும் ஒவ்வொரு இதயத்தையும் ஈர்க்கின்றனர். இந்த நாடு தன் சுவையான உணவு வகைகள் மற்றும் மனதை மயக்கும் சுவைகளுக்கும் பிரபலமானது. ஆகவே அன்புள்ள நண்பர்களே, இன்று நாம் பூட்டான் பற்றி பேசலாம். அங்கு ஆண்கள் 8 முதல் 10 திருமணங்கள் செய்து கொள்கிறார்கள். ஆனால் பெண்கள் தெற்கு பூட்டான் ஆண்களுடன் மட்டுமே திருமணம் செய்து கொள்ள முடியும். வெளியில் திருமணம் செய்து கொள்ள அனுமதி இல்லை. நாம் தெரிந்து கொள்ளப் போவது இந்த நாடு இன்று எப்படி இருக்கிறது, அங்குள்ள மக்கள் எப்படி வாழ்க்கை நடத்துகிறார்கள் மற்றும் இங்குள்ள பிரபலமான அழகான இடங்கள் என்ன என்பதை. நீங்கள் பாகிஸ்தானில் இருந்து விசிட் விசா அல்லது படிப்பதற்காக பூட்டான் செல்ல விரும்பினால் செலவு எவ்வளவு ஆகும், இந்த நாட்டை பற்றிய அற்புதமான மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். இந்த வீடியோ மிகவும் தகவல் விரைந்ததும் சுவாரஸ்யமானதுமாக இருக்கும். எனவே கடைசி வரை கண்டிப்பாக பாருங்கள். மேலும் அனைத்து நண்பர்களுக்கும் வேண்டுகோள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்வது, லைக் செய்வது, ஷேர் செய்வது மறக்காதீர்கள். பூடான் அதிகாரப்பூர்வமாக கிங்டம் ஆஃப் பூடான் என்று அழைக்கப்படுகிறது. இது தெற்கு ஆசியாவில் உள்ள ஒரு அழகிய லேண்ட்லாக் நாடு, அதாவது கடலுடன் எந்த தொடர்பும் இல்லை. இந்த மனதை மயக்கும் நாடு 2 பெரிய நாடுகளுக்கு இடையில் அமைந்துள்ளது. வடக்கில் சீனா, தெற்கில் இந்தியா. பூடானின் தலைநகரம் திம்போ. இது நாட்டின் மிகப்பெரிய நகரம் மட்டுமல்ல, ஒரு முக்கியமான மற்றும் நவீன நகரமும் கூட. இந்த நகரத்திற்கு 1961ஆம் ஆண்டு பூடான் மன்னர் ஜிக்மே தோர்ஜி வாங்சுக் அவைநகர அந்தஸ்து கொடுத்தார். திம்புவின் மொத்த பரப்பளவு சுமார் 261 சதுர கிலோமீட்டர். 2017 அறிக்கைப்படி இதன் மக்கள் தொகை சுமார் 14,000க்கு மேலுள்ளது. அதாவது 1 சதுர கிலோமீட்டருக்கு சுமார் 439 பேர் வசிக்கின்றனர். பூடானின் தேசிய மொழி ஜோங்கா. ஆனால் இன்றைய காலத்தில் அங்குள்ள மக்கள் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி மொழிகளை நன்றாக புரிந்து கொண்டு பேசுகின்றனர். மொத்த நாட்டின் பரப்பளவு சுமார் 38,394 சதுர கிலோமீட்டர். உலகில் பரப்பளவு அடிப்படையில் 133வது பெரிய நாடு. மக்கள் தொகை அடிப்படையில் பூடான் ஒரு சிறிய நாடு. இங்கு சுமார் 7,70,000 பேர் வசிக்கின்றனர். இதனாலேயே உலகில் மக்கள் தொகை அடிப்படையில் 165வது இடத்தில் உள்ளது. இங்கு ஒரு சதுர கிலோமீட்டருக்கு வெறும் 19 பேர் மட்டுமே வசிக்கின்றனர். இது இதனை ஒரு அமைதியான மற்றும் குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட நாடாக மாற்றுகிறது. அன்புள்ள நண்பர்களே, பூடான் தன் இயற்கை அழகு, பசுமையான மலைகள், தூய்மையான சூழல், நட்பு மிகுந்த இயல்பு மற்றும் விருந்தோம்பல் செய்யும் மக்களால் உலக அளவில் பிரபலமடைந்துள்ளது. அங்குள்ள மக்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் மிகவும் நட்பானவர்கள், புன்னகையுடன் கூடியவர்கள் மற்றும் நட்பு மிகுந்த இயல்புடையவர்கள். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுடன் அவர்களின் நடத்தை மிகவும் மரியாதையுடனும் அன்புடனும் இருக்கும். இது ஒவ்வொரு வரும் நபரையும் கவர்ந்திழுக்கும். பூடான், அதாவது கிங்டம் ஆஃப் பூடான், ஒரு வளர்ச்சியடையாத நாடாக கருதப்படுகிறது. இன்றும் கூட முழு நாட்டிலும் உங்களுக்கு டிராஃபிக் சிக்னல்கள் தெரியாது. டிராஃபிக்கை கட்டுப்படுத்த டிராஃபிக் போலீஸ் மட்டுமே சாலைகளில் இருப்பார்கள். ஒரு சிறப்பு விஷயம் என்னவென்றால், அங்குள்ள மக்கள் சட்டங்களை மீறுவது மிகவும் குறைவு. மக்கள் நல்ல புரிதலுள்ளவர்கள், கல்வியறிவு பெற்றவர்கள் மற்றும் ஒழுக்கத்திற்கு கட்டுப்பட்டவர்கள். நண்பர்களே, பூடான் 4 பக்கங்களிலும் பெரிய இமயமலை மலைத்தொடர்களால் சூழப்பட்டுள்ளது. இவை உலகின் மிக அழகான மலைத்தொடர்களில் ஒன்று. இந்த மலைகளுக்கு இடையில் உங்களுக்கு பல பழங்கால கோட்டைகள் மற்றும் கோட்டை போன்ற கட்டிடங்கள் ஜாங்ஸ் தெரியும். அவற்றின் கட்டுமான கலை மிகவும் அற்புதமானது, வலிமையானது மற்றும் மனதை கவர்ந்தெழிப்பது. மலைகளின் மீது கட்டப்பட்ட அழகான ஹோட்டல்களும் சுற்றுலா பயணிகளின் ஈர்ப்புக்கான மையமாக உள்ளன. பல பிரபலமான ஹோட்டல்கள் உள்ளன. அங்கு அறை பெறரும் 1 மாதத்திற்கு முன்பே புக்கிங் செய்ய வேண்டும். இது இந்த நாட்டில் அதிகரித்து வரும் சுற்றுலாவை குறிக்கிறது. பூடான் மக்கள் மிகவும் படைப்பாற்றல் மிக்கவர்கள், குறிப்பாக அவர்களின் கலாச்சாரம் மற்றும் மத சம்பிரதாயங்களில். மதம் என்று வரும்போது சுமார் 84.3% மக்கள் தொகை பௌத்த மதத்தைச் சேர்ந்தவர்கள். இது இங்குள்ள தேசிய மதமும் கூட. இதற்கு கூடுதலாக சுமார் 11.3% இந்து மதம், 2% போன் மதம், மீதமுள்ளவை பிற மதங்கள். பூடான் மக்கள் தங்கள் கலாச்சாரத்தின்படி மிக அழகான மற்றும் சுவாரஸ்யமான நடன நிகழ்ச்சிகளை நிகழ்த்துகின்றனர். வண்ணமயமான உடைகள், பாரம்பரிய முகமுடிகள் மற்றும் தனித்துவமான ஸ்டைல் அந்த நடனங்களை இன்னும் மனதை கவரும் வகையில் மாற்றுகின்றன. இந்த கலாச்சார வண்ணங்கள் சுற்றுலா பயணிகளை தங்களை நோக்கி இழுக்கின்றன. இங்குள்ள திருமணங்களும் மிக அற்புதமானவை மற்றும் வண்ணங்களால் நிறைந்தவை. பல திருமணங்கள் பௌத்த மடங்களில் நடைபெறுகின்றன மற்றும் இந்த நிகழ்ச்சிகள் மிகவும் விலையுயர்ந்தவை. திருமணங்களில் ஆயிரக்கணக்கான விருந்தினர்களை அழைக்கின்றனர்.
பல்வேறு சடங்குகள் நடைபெறும். பின்னர் மணமக்கள் திருமண அரங்கம் அல்லது எந்த அழகான ஓபன் ஏரியாவிற்கும் அழைத்துச் செல்லப்படுவார்கள். அங்கு மீதமுள்ள நிகழ்ச்சிகள் முடிவடையும். இந்த திருமணங்களில் பாரம்பரிய பூடான் நடனமும் ஒரு பகுதியாகும். புதிய ஜோடியும் நடனமாடுகின்றனர் மற்றும் விருந்தினர்கள் அவர்களுக்கு பரிசுகள் அளிக்கின்றனர். சாப்பிடவும் குடிக்கவும் விரிவான மற்றும் சிறந்த ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், பூட்டானில் வெளிநாட்டவர்களுடன் திருமணம் செய்து கொள்வது எளிதல்ல, குறிப்பாக பெண்களுக்கு. சமூக அழுத்தம் மற்றும் பாரம்பரியங்கள் இந்த விஷயத்தை கடினமாக்குகின்றன. எனவே அத்தகைய திருமணங்கள் மிக குறைவாகவே தெரிகின்றன. மேலும் பூட்டானுக்கு தனது சிறிய இராணுவம் உள்ளது, ஆனால் அதன் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்திய குடிமக்களுக்கு பூட்டான் செல்ல பாஸ்போர்ட் தேவையில்லை, ஆனால் அவர்கள் சிறப்பு அனுமதி பெற வேண்டும். இப்போது உங்களை கிங்டம் ஆஃப் பூட்டானின் சில அழகான மற்றும் பிரபலமான இடங்களின் சுற்றுலாவிற்கு அழைத்து செல்கிறோம். இங்கு வருடம் முழுவதும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் இருக்கும். எண் 1. ஜெலேப்லா பாஸ். இது பூட்டானின் உயரமான மலைப்பாதைகளில் ஒன்று. காரில் கூட சென்றடையலாம். இங்கு வந்தால் வேறு உலகத்திற்கு வந்தது போல் தோன்றும். 4 பக்கங்களிலும் பசுமையான மலைகள், பனியால் மூடப்பட்ட பள்ளத்தாக்குகள் மற்றும் மனதை மயக்கும் காட்சிகள் மனிதனை மந்திரமாக்கும். இந்த இடத்திற்கு அருகில் பல அழகான ஹோட்டல்கள் உள்ளன. அவை சிறந்த வசதிகளை வழங்குகின்றன, ஆனால் அவை மிகவும் விலையுயர்ந்தவை. நீங்கள் இங்கு செல்ல விரும்பினால் முழுமையாக அனுபவியுங்கள், ஆனால் பாக்கெட்டும் நன்றாக நிரம்பியிருக்க வேண்டும். எண் 2. டைகர்ஸ் நெஸ்ட் மடாலயம். இது பிரபலமான ஆசிரமம். பௌத்த மதத்தை பின்பற்றுபவர்களுக்கு மிகவும் புனிதமான இடம். இதை 1692ஆம் ஆண்டு கட்டினர். இது மலை உச்சியில் உள்ளது. இங்கு சென்றடைவது எளிதல்ல, ஏறுவது மிகவும் கடினம். ஆனால் நீங்கள் சென்றடைந்தால் அதன் அழகும் ஆன்மீகமும் அனைத்து களைப்பையும் மறக்கச் செய்யும். இது பூட்டானின் பழங்கால மற்றும் சிறந்த பாரம்பரியத்தின் ஒரு பகுதி. எண் 3. கேங்டே மடாலயம். இது உலகின் பழங்கால மற்றும் அழகான மடாலயங்களில் ஒன்று. 1421ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. அதன் தனித்துவமான மற்றும் பாரம்பரிய கட்டுமான பாணி அதனை இன்னும் சிறப்பானதாக்குகிறது. இங்குள்ள அமைதியான சூழலும் இயற்கை அழகும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கின்றன. எண் 4. புத்தர் தொடேன்மா. இது பெரிய புத்தர் சிலை, சுமார் 169 அடி உயரம். உலகின் மிக உயரமான சிலைகளில் ஒன்று. இங்கு வருடம் முழுவதும் பௌத்தர்களும் சுற்றுலா பயணிகளும் கூட்டமாக இருப்பார்கள். இந்த இடம் மத ரீதியான முக்கியத்துவத்தை மட்டுமல்ல, ஒரு அற்புதமான சுற்றுலா இடமாகவும் உள்ளது. எண் 5. பாரோ வீக்கெண்ட் மார்க்கெட். இது பூட்டானின் ஒரு பிரபலமான சந்தை. எந்த சுற்றுலா பயணியும் கண்டிப்பாக செல்ல விரும்புவார். இந்த சந்தை பாரம்பரியம் மற்றும் நவீன கலாச்சாரங்களின் அழகிய கலவையை காட்டுகிறது. இங்கு குறைந்த விலையில் சிறந்த மற்றும் தனித்துவமான பொருட்கள் கிடைக்கும். எனவே யார் வந்தாலும் ஏதாவது ஒன்று வாங்காமல் செல்ல மாட்டார்கள். எண் 6. ட்ராங்ஸா ஜாங். இது வரலாற்று சிறப்புமிக்க கோட்டை போன்ற கட்டிடம். மலைகளுக்கு இடையில் உள்ளது. பூட்டானின் முக்கியமான பாரம்பரியங்களில் ஒன்று. அதன் அற்புதமான கட்டுமான கலை மற்றும் இருப்பிடம் சுற்றுலா பயணிகளுக்கு தனித்துவ ஈர்ப்பு. பூட்டானின் மொத்த பரப்பளவில் ஒரு பகுதி நீரால் நிரப்பியுள்ளது. அழகான ஏரிகள், அருவிகள், ஆறுகள் மற்றும் கால்வாய்கள் வடிவில். இந்த இயற்கை வளங்கள் இந்த நாட்டின் அழகை இன்னும் அதிகரிக்கின்றன. இங்கு டிரைவிங் வலது பக்கத்தில் நடைபெறுகிறது. முழு நாட்டிலும் சாலைகளின் சிறந்த நெட்வொர்க் உள்ளது. அழகான சாலைகள் மலைகளின் உயரம் வரை செல்கின்றன. தொலைவு பகுதிகளில் சில கச்சா சாலைகளும் தெரியும். ஆயினும் பயணம் ஒரு நினைவில் நிற்கும் அனுபவமாக மாறுகிறது. பூட்டானின் மொத்த மக்கள் தொகை விவசாயத்தை நம்புகிறது. இங்குள்ள முக்கிய பயிர்களில் நெல் மற்றும் தேயிலை உள்ளன. இவை நாட்டில் பயன்படுவது மட்டுமல்ல, பிற நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இதற்கு துணையாக பருத்தி மற்றும் பல்வேறு வகை பழங்களும் பயிரிடப்படுகின்றன. பொருளாதாரம் என்று வரும்போது பூட்டான் வருடத்திற்கு ஜிடிபி சுமார் $10.969 பில்லியன். தனிநபர் சராசரி வருமானம் சுமார் $14,296. பொருளாதார ரேங்கிங் அடிப்படையில் உலகில் சுமார் 166வது இடத்தில் உள்ளது. தனிநபர் சராசரி வருமானம் அடிப்படையில் இதன் இடம் மிகவும் சிறப்பானது, சுமார் 95வது இடத்திற்கு அருகில் உள்ளது. பூட்டானின் சர்வதேச அழைப்பு கோட் +975 மற்றும் இன்டர்நெட் டொமைன் .bt. இங்குள்ள உணவு பெரும்பாலும் உள்ளூர் பாரம்பரியங்களின்படி இருக்கும். பல உணவு வகைகள் இந்தியாவுடன் ஒத்திருக்கும். கல்வித்துறையிலும் பூட்டான் நல்ல முன்னேற்றம் அடைந்து வருகிறது. அங்குள்ள மக்கள் தங்கள் குழந்தைகளுக்கு உயர்கல்வியை நாட்டிலேயே மட்டுமல்ல,
வெளிநாடுகளுக்கும் அனுப்புகின்றனர். அதேபோல் மருத்துவத்துறையும் வளர்ச்சியடைந்துள்ளது. நவீன மருத்துவத்துடன் சேர்த்து பாரம்பரிய சிகிச்சை முறைகளும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன. பலர் அவற்றின் மீது நம்பிக்கை வைத்துள்ளனர். நண்பர்களே, பூடான் ஆண்களை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இங்குள்ள ஆண்கள் ஒரு திருமணம் அல்ல, பல திருமணங்கள் செய்து கொள்கிறார்கள். அதாவது இங்கு சில ஆண்களுக்கு 7 முதல் 8 மனைவிகள் இருப்பதை பார்க்கலாம். குழந்தைகள் விஷயம் சொல்ல தேவையில்லை. இங்குள்ள பெண்களே ஆணுக்கு அனுமதி அளிக்கின்றனர். அவன் எத்தனை திருமணங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் செய்து கொள்ளலாம். ஆனால் செலவுகள் அனைத்தையும் அவனே ஏற்க வேண்டும். மேலும் நீங்கள் பாகிஸ்தானிலிருந்து பூடான் செல்ல விரும்பினால் அதை பற்றியும் பேசலாம். பாகிஸ்தானிலிருந்து யாராவது பூடான் விசிட் வீசா எடுத்தால் செலவு மிகவும் குறைவாகவே இருக்கும். ஆனால் விவரங்கள் முக்கியம். விமானம் அல்லது போக்குவரத்து செலவு சுமார் $300 முதல் $500, சுமார் 75,000 முதல் 1,25,000 பாகிஸ்தான் ரூபாய் ஆகும். தினசரி தங்குதல், உணவு, போக்குவரத்து செலவுகள் ஒரு நபருக்கு சுமார் $30 முதல் $50 ஒரு நாளைக்கு, சுமார் 900 முதல் 1,500 ரூபாய் ஆகும். ஹோட்டல் அல்லது கெஸ்ட் ஹவுஸ் வாடகை பொதுவாக $20 முதல் $60 ஒரு இரவுக்கு இருக்கும். நீங்கள் படிப்பதற்காக சென்றால் பூட்டானில் உள்ள தனியார் கல்லூரிகள் அல்லது பல்கலைக்கழகங்களில் BA ஃபீஸ் சுமார் $1000 முதல் $3000 வருடத்திற்கு, MA ஃபீஸ் $2000 முதல் $5000 வருடத்திற்கு ஆகும். தங்குதல் மற்றும் பிற செலவுகள் தனியாக $300 முதல் $600 ஒரு மாதத்திற்கு ஆகும். இவ்வாறு விசிட் வீசாவிற்கு மொத்த செலவு சுமார் $1200 முதல் $2000 ஒரு மாதத்திற்கு ஆகும். நீண்டகால படிப்பிற்கு வருடத்திற்கு $1500 முதல் $6000 அல்லது அதற்கு மேல் பட்ஜெட் வைக்க வேண்டும். ஆகவே